மக்களே, இந்த 50 ஷோவோட 40வது எபிசோடில் ஸ்ருதிகாவுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு டேரை அக்செப்ட் பண்ணி அந்த டாஸ்க்கை ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல, தோத்ததால் பெரிய பாதிப்பு ஃபேன்ஸுக்கு உருவாயிருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கிறதால ஒருத்தர் இந்த பேலஸை விட்டு வெளியேறி இருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக ஒரு நபர் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படின்றதுமே நம்ம கேள்விப்படுறோம். அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ முந்தானத்து எபிசோடோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு எபிசோட்லேயும் நடந்துச்சு. என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு 3 பேரை சேவ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. மனிஷா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, மனிஷா ஒரு பக்கம், திவ்யா, நட்டாலியா மற்றும் கிருஷ்ணா 3 பேரை சேவ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு 3 ஓட்டு வந்துருச்சு. மனிஷாவுக்கு ஒரு 3 ஓட்டம், ஊர்வசிக்கு ஒரு 3 ஓட்டம். யாரும் அந்த ஸ்னேக் கார்டை வச்சிருக்கா அப்படின்ற ஒரு பரபரப்பு. அதில் ஓட்டை காக்கா கையில் ஒரு ஓட்டு இருக்கு, அவர் டிக்விஜய்க்கு போடுறாரு. ஸோ டிக்விஜய் போட்ட பிறகு போயிட்டு சிவித்லாம் போய் பேசுறாரு. இல்லை மனிஷாவுக்கு போடுறான்ற மாதிரி சொல்கிறாங்க, ஊர்வசிக்கு போடுறான்னு அவங்க போய் சொல்கிறாங்க. கன்வென்ஸே ஆகலை. காக்கா என்ன சொல்லிட்டாரு, கன்வென்ஸே ஆகாமல் இல்லை நாம் ஓட்டை மாற்ற மாட்டேன், என் ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ ஓட் அவுட் பண்ணி அந்த கார்டு வச்சிருக்கிறவரை கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மனிஷாவுக்கு 3 ஓட்டு, ஊர்வசிக்கு 3 ஓட்டு, 2 பேரையும் ஓப்பன் பண்ண சொல்லிட்டார். லைன் மாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, ரீஓட்டிங் போகாமல் 2 பேரும் ஓப்பன் பண்ணுங்கன்ற மாதிரி ஓப்பன் பண்ணவொடனே ஊர்வசி கிட்டே இல்லை, மனிஷா கிட்ட தான் ஸ்னேக் கார்டு இருக்கு. எப்படி, மனிஷா கிட்ட தான் ஸ்னேக் கார்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல மனிஷா கையும் களவுமா சிக்கிட்டாங்க. ஸ்னேக் கார்டு இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டா அவங்க எலிமினேட் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா கேமை விளையாடி நம்ம வெளியேறணும் அப்படின்ற மாதிரி ஓட்டு மூலியமா நம்ம போகாமல் நம்ம ஒரு கேமை விளையாடி இருக்கோம், அதன் மூலியமா யாரும் என்ன ஓட்டு போட்டு வெளியே போக முடியாதரா, நானாக தாண்டா போகணும் அப்படின்ற மாதிரி தான் மனுஷன் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அந்த கேமை சூப்பராக விளையாடினாங்க. சும்மா சொல்லக்கூடாது. நம்ம டீமை மட்டும் சேவ் பண்ண கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காக ஃபஸ்ட்டு திவ்யா, அடுத்து பார்த்தீங்கன்னா நட்டாலியா, அடுத்து கிருஷ்ணான்ற மாதிரி மாற்றி சேவ் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு ப்ளே பண்ணாங்க. பட் வேற வழி இல்லை, கடைசியில் மனிஷா சைலண்ட்டாக இருந்தே அவங்களுக்கு ஆப்பாக போயிருச்சு. ஸோ அந்த கேமை நல்லபடியாக விளையாடி மனிஷா காட் எவிக்டட் பை த கேம். அந்த ஸ்னேக் கேமால் மனிஷா எவிக்ட் ஆகிட்டாங்க. வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் அர்ச்சனா காக்கா கிட்ட ஏதோ சில விஷயங்கள் மனிஷாவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் காக்காவுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. பட் அவருடைய டிசிஷனில் அவர் விடாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தார். ஸோ டோட்டல் மணி பாட்டோட வேல்யூ இதனுடைய அடிப்படையில் 29,74,000 ரூபாய் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறாரு, ஒரு சேலஞ்ச் வைக்கிறார் லைன் மாஸ்டர். 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 4 பிளேயர்ஸ் யாருன்னா அர்ச்சனா, காக்கா, சிவ் அண்ட் ரிதி. இந்த 4 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். இந்த 4 பேருக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். இந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே ஒரு பசுல் போர்டு இருக்கும். 4 பசுல் போர்டு இருக்கும். 25,000 போர்டு, 50,000 போர்டு, 75,000 போர்டு, 1.5 லட்சம் போர்டு. இந்த 4 பசுல் போர்டு இருக்கும். இந்த 4 பசுல் போர்டை போய் நீங்கள் சால்வ் பண்ணணும். 15 நிமிஷத்தை அந்த பசுலை சால்வ் பண்ணீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பஸ்ஸில் தேர்ந்தெடுத்து சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் மணிப்பாட்டில் ஆட் ஆயிரும். ஒரு வேலை 1,50,000 நீ டாஸ்க் எடுத்து செலக்ட் பண்ணுறப்பா, நான் பஸ்ஸில் சால்வ் பண்ணுறேன்ற மாதிரி போகிறேன்ப்பா. அந்த பஸ்ஸில் என்னால் 15 நிமிஷத்தில் சால்வ் பண்ண முடியலன்னா நீ எதை எடுத்தியோ அது அப்படியே மணிப்பாட்டிலேருந்து மைனஸ் ஆகும். ஜெயிச்சா ப்ளஸ்ஸு, தோத்தா மைனஸு அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ ஒரு டீமுக்கு 3 பேர், அர்ச்சனா, ஃபயஸ் அண்ட் லவ்கேஷ். அர்ச்சனா செலக்ட் பண்ணது. காக்காவோட டீமில் வன்சஜ் அண்ட் விக்ரந்த், ஷிவோட டீம்ல பிரின்ஸ் அண்ட் ஆருஷி, ரிதியோட டீம்ல சிவித் அண்ட் அமித். 3 பேர் டீம் செலக்ட் பண்ணிட்டாங்களா. சரி, பஸ்ஸில் சால்வ் பண்ணுறது ஈஸி தானே 15 நிமிஷத்தில். அங்கே தான் ட்விஸ்ட்டு என்னன்னா, அங்கே ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்க, புல் இண்டூரன்ஸ் மாதிரி ஒன்று. நீங்கள் விஜய் டிவியோட ரியாலிட்டி ஷோஸ்லாம் அந்த கேம் வச்சுருப்பாங்க. ஒரு மாடு இருக்கும், மாடு மேலே போய் உட்காந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாடு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ரொட்டேட் ஆகிட்டே உட்கார முடியாது, பேலன்ஸ் பண்ணி கீழே விழுவும். அதே மாதிரி தான் அந்த ஒரு நபர் போய் அந்த மாடு மேலே உட்காருவாங்க. மாடு மேலே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் நீங்கள் பஸ்ஸில் சால்வ் பண்ணணும். மாடு மேலே இருந்து கீழே விழுந்துட்டா ஸ்டாப் பண்ணிடணும். அதுதான் டாஸ்க்கு. அது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அர்ச்சனா நான் வேற மாதிரி ப்ரூவ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு 75,000 பஸ்ஸில் எடுக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டா ஃபோட்டோ தான். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் சால்வ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஃபயஸ் அண்ட் லவ்கேஷ் சால்வ் பண்ணுறாங்க. குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா கடைசி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கீழே அடிக்கிட்டு இருந்தாங்க. போர்டு இருக்குது, போர்டில் அடுக்காமல் கீழே ஒரு இதில் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், இவங்க போர்டையே திருப்பி போட்டு போர்டு மேலே அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அந்த ஐடியா யோசிக்கல. இவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட எத்தனை பீசஸ் லெஃப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 10 பீசஸ்
கடைசியில ஒரு 10 பீசஸ் அரேஞ்ச் பண்ணாம விட்டுட்டாங்க. அதனால அவங்க டாஸ்கோட ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 75,000 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து விக்ராந்த் வராரு. விக்ராந்த் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரூவ் பண்றோம், சாரி காக்கா வந்து நம்ம ப்ரூவ் பண்றோம் அப்படின்றதுக்காக 1,50,000 ரூபாய் எடுக்கிறாங்க. அதுல வந்து புல்ஸ் மாடு, அந்த புல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, குறிப்பிட்ட டைம்ல பஸ்ஸில் கீழே வச்சுட்டாங்க. கீழே வச்சு கம்ப்ளீட் பண்றல 3 பீஸ் தாங்க. அந்த எண்ட் ஆஃப் த டைம்ல 3 பீஸ் மட்டும் தான் லெஃப்ட். அந்த 3 பீஸையும் அடுக்கி இருந்தாங்கன்னா கூட மேபி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா அவங்க போர்டு மேலே வச்சு அரேஞ்ச் பண்ணோம், தரையில் வச்சு அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ 1,50,000 ரூபா அவுட். 2 பேர் வந்தாங்க, 2 பேரும் டாஸ்க்கு தோத்துட்டாங்க. அடுத்து சிவ் தாக்கர் வராரு, 25,000 ரூபாய். இப்போ என்ன இதுல டிஃபரன்ஸ் இருக்குன்னா, டைமிங் ஒன்று தான், ஆனால் அந்த பஸ்ஸுலோட சைஸ் தான் டிஃப்ரெண்ட். இப்போ 25,000னா கொஞ்சம் பெரிய சைஸு, 50,000னா அது மீடியம் சைஸு, 75னா அதை விட கம்மி, 1,50,000னா அதை விட ஸ்மால், குட்டி குட்டி குட்டியா இருக்கும். அந்த பேசிஸ்ல தான் அந்த சைஸோட வேரியேஷன் தான் மேட்ரு. ஸோ சிவி டீம் வந்து அழகாக டாஸ்க்கை ஜெயிக்கிறாங்க, 25,000 ரூபாய் ஆட் பண்ணுறாங்க. அதில் ஆருஷி அண்ட் பிரின்ஸ் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்து ரிதி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா, ரிதி போய் அந்த மாடு மேலே உட்காரல, அந்த இடத்துல சிவித்தை மாற்றி விட்டுட்டு சிவித்து போய் உட்கார்றாரு. இவங்க 2 பேரும் பஸ்ஸில் சால்வ் பண்ணி ஒரு 50,000 ரூபாய் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் அர்ச்சனா லாஸ் பண்ண 75,000 சிவி தாக்கூர் மற்றும் ரிதியும் கம்ப்ளீட் பண்ணி அந்த 75,000 மீட்டுட்டாங்க. ஓவராலாக இதில் 1,50,000 லட்சம் மைனஸ் ஆகி இந்த டாஸ்க்கு எண்டில் 28,24,000 ரூபாய் மணிப்பாட்டில் இருந்திருக்குது. ஸோ ஆல்ரெடி 1,50,000 லட்சம் போச்சா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி முடியுது. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த டாஸ்க் முடிஞ்சவொடனே சிவும் ஆருஷியும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்ஸ் என்னது இது, சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸும் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தா இருக்கு. இன்னொரு பக்கம் சிவித் வந்து ரிதி கிட்ட உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஓட் பண்ணது கட்டாரியாவா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது, என்ன பண்ணுறதுனே தெரிலன்ற மாதிரி அவர் உட்காந்துக்கிட்டு பிரின்ஸை பற்றியும் பேசுவீங்க. ஆக மொத்தத்தில் சுற்றி பிரின்ஸை பற்றி தான் கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இதுக்கு நடுவில் ஃபாக்ஸ் வராங்க. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச உடனே ஃபாக்ஸ் வராங்க. ஃபாக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்ருதிகாவை கூப்பிட்டு மேலே போகிறாங்க. எப்படி ஃபாக்ஸ் வராங்க, ஸ்ருதிகாவை கூப்பிட்டு மேலே போகிறாங்க. மேலே போன உடனே அங்கே ஒரு டாஸ்க் இருக்குது, பாம் டிஃப்யூஸ் அப்படின்றதுலாம் டாஸ்க்கு. ஒரு பக்கம் ஃபாக்ஸு, இன்னொரு பக்கம் ஸ்ருதிகா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாம் செட்டப் வச்சுருப்பாங்க. அந்த பாம் செட்டப் வந்து 3 குண்டு பல்ப் இருக்குது, குட்டி 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 பல்பு. இப்போ நீங்கள் ஒயரை கட் பண்ணணும், கரெக்டான ஆர்டர் படி ஒயரை கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த பல்பு எரியும். தப்பான ஒயர் கட் பண்ணிங்கன்னா பல்பு ஃபியூஸ் போயிடும். இப்படி 3 பல்பு ஃபியூஸ் போயிடுச்சுன்னா பாம் வெடிச்சிடும் அப்படின்றது தான். பாம் நிஜமாவே வெடிக்குது, இதுதான் ஹைலைட்டு. ஸோ இதுக்கு ஒரு சீக்வன்ஸ் நம்பர் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா 1லேருந்து 15 வரையும் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த 15 நம்பர் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு கலர் இருக்குது, ரெட்டு, ப்ளூவு, க்ரீனு, எல்லோ. இந்த 4 கலர் தான். இந்த 4 கலர் தான் அந்த 15 நம்பர்ஸ்க்கும் வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, கேம் ஆரம்பிக்குது. ஸ்ருதிகா நல்லா தான் போகிறாங்க. ஃபஸ்ட்டு 5 கலரை கரெக்டாக நோட் பண்ணிட்டாங்க போல். 6வதுல இருந்தால் சொதப்பல். ஸோ ஃபஸ்ட்டு பல்பு யூஸ் பண்ண வச்சது இவங்க தான். யார், ஃபாக்ஸு. 2வது ஸ்ருதிகாது 1 ஃபீஸ் போகுது, 2வது ஃபீஸ் போகுது. ஸோ ஸ்ருதிகாது 2 போயிடுச்சு, இங்கே ஃபாக்ஸ் இது 1 போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஃபாக்ஸ் தப்பு பண்ணி 2 ஃபாக்ஸு, 2 ஸ்ருதிகா அப்படின்னு வந்து நிற்குது. இப்போ 3வது பல்பு ஃபாக்ஸ் பண்ணால் ஸ்ருதிகா வின்னு, ஸ்ருதிகா பண்ணால் ஃபாக்ஸ் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷனில் கடைசியில் ஸ்ருதிகா தப்பா பல்பை கட் பண்ணி பாம்பு வெடிக்குது. அங்கே வெச்ச வெடியில் ஸ்ருதிகாவுக்கு வந்து அந்த கருப்பு கலரில் ஏதோ ஒன்று இதுக்கு போல் வந்து அடின்னு மூஞ்செல்லாம் அடிச்சு விட்டுச்சு ஸ்ருதிகாவோட நிலமை. இதில் டாஸ்க்கு தோத்தது கூட பிரச்சனை இல்லை, இந்த டாஸ்க்கை தோத்தா பாதிப்பு என்ன தெரியுமா, பணப்பொட்டியில் இருக்குதுல்ல 28,24,000 ரூபாய், அதுலேருந்து பாதி அமௌண்ட் கட்டு. ஸோ ஸ்ருதிகா அந்த டாஸ்க்கை தோத்ததால் 28,24,000 பாதி கட்டாகி 14,12,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு. பாதி காலி. இது வரைக்கும் கண்டஸ்டன்ஸ் இந்த மாதிரி பண்ணதில்லை. ஆனால் ஸ்ருதிகாவுக்கு பார்த்தீங்களா வச்சாம்பார் ஆப்புன்ற மாதிரி மொத்தமாக ஸ்ருதிகாவை முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பிரின்ஸ் வந்து ரொம்பவே கோவப்பட்டார் ஸ்ருதிகாவுக்கு மேலே. ஏன்னா அங்கே ஸ்ருதிகா வந்து ஏனோ தானோன்னு ஒரு இடத்துல கட் பண்ணாங்க, அதனுடைய ரியாக்ஷன் வெளிப்பாடு. ஓகே, அடுத்து ரஜத், லவ்கேசி, ஃபைஸு, லக்ஷய் எல்லாம் உட்காந்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றியும். அதுக்கப்புறம் இந்த கேமை எப்படி பண்ணலாம், திக்விஜய் நட்டாலியாவை தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பக்கம் டிஸ்கஷன் இருக்குது. அடுத்து ஆருஷி யோசிச்சுட்டு இருக்காங்க, இப்போ நான் வந்து ரஜத் பக்கம் நிற்கணுமா பிரின்ஸ் பக்கம் நிற்கணுமான்னு எனக்கு தெரில, ஐ எம் கன்ஃபியூஸ்டு டு சூஸ் ரஜத் ஆர் பிரின்ஸ்ன்ற மாதிரி ஆருஷி யோசிக்கிறாங்க. அடுத்து இப்படி நடந்துட்டு இருக்க டைம்ல சப்னா ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க காலில் இன்ஜுரி இருக்கு இல்லையா, அவங்கள வந்து என்ன பண்றாரு, சிவு வந்து அப்படியே கைத்தாக்கல பிடிச்சி மேலே எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் விடுறாரு ரஜத். இதில் லயன் பேலஸில் லயன் என்ன சொல்றாரு, டாக்டர் கிட்ட பேசணும், டாக்டரோட ரிப்போர்ட் அடிப்படையில்
நீங்க இந்த ஷோல இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ நீங்க இந்த பேலஸை விட்டு இப்போ வெளியேறியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சப்னாக்கு சொல்லிடுறாங்க. அப்போ சப்னாக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மனிஷா, நிக்கி அண்ட் சித்தார்த், இந்த 3 பேர்ல யாரு நீங்க இந்த 3 பேரை வீட்டுக்குள்ள வர வைக்கணும், யாராவது ஒருத்தர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த 3 பேர்ல யாரையோ ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிக்கிக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. ஏன்னா நிக்கிக்கு ஆல்ரெடி 2வது வாய்ப்பு கொடுத்தாச்சு. ஸோ அதனால சித்தார்த்து ஓட் படி போனார். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆப்ஷனை மனிஷாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது என்னோட ப்ரிஃபரன்ஸ். நானாக தான் மனிஷாவை செலக்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் சப்னா யாரை செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. ஓகே, இதில் சப்னா வெளியேறும்போது ஊர்வசி ஒரு பக்கம் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிடுறாங்க. பேசுறதில்ல ஊர்வசியும் சப்னாவும். அவங்க வெளியேறிடுறாங்க. அடுத்து கிருஷ்ணாவுக்கு ஒரு டவுட் வருது. நான் இன்னைக்கு எபிசோட்ல கிருஷ்ணா பிரின்ஸை நம்பலாமா வேணாமா, நம்மள எந்த இடத்துல பிரின்ஸ் வச்சிருக்காப்புல அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதுதான் நேற்று எபிசோட்ல நடந்த சம்பவம். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.